ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே சீரிஸோட 7th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 6th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான மேன்வா கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். 15 வருஷ சர்வீஸில் இப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை. இது நிஜமாவே செகண்ட் டயர் மேஜிக் தானான்னு எவன் சந்தேகமாக கேட்குறாரு. எம்சி ஆமான்னு சொன்னாலும் அவரே குழம்பி போயிருக்காரு. கேமில் இப்படி நடக்காது. கேமில் ஒவ்வொரு டன்னுக்கும் மேஜிக்கை ஏற்றலாம். இப்போ இவர் ஹேண்ட் சைன்ஸ் சான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 5 டன்னுக்கு ஏற்றிருக்காரு. சுருக்கமாக சொன்னால் ஒரு பெரிய தாக்குதலுக்கான செட்டிங்ஸ் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கட்டுப்பாடு காரணமாக ஒவ்வொரு தடவையும் ஹேண்ட் சைன்ஸையும் மந்திரத்தையும் பயன்படுத்தியே ஆகணும். அதனால அவரோட ஒவ்வொரு ஸ்பெல்லும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறுது. இருந்தாலும் ஒரு செகண்ட் டயர் மேஜிக்கு இது கொஞ்சம் ஓவர் தான். ரிசல்ட் அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம். எவனுக்கு எப்படியோ உசுறு தப்புனோம்னு நிம்மதி. சண்டை போடுறதை விட அதை பார்க்கறது தான் டயர்டாக இருக்குன்னு எவன் உட்காந்துடுறாரு. யாரு சாமி இந்த மோசமான இடத்தை உருவாக்குனதுன்னு கேட்குறாரு. கேமில் இந்த இடத்துக்கு பேர் மேஸ் ஆஃப் பேலடன். பேலடன்கிறவன் தான் இதை கட்டுனா. கேம் வெப்சைட்ல இதோட மேப்லாம் இருக்கும். இதை எவன் கிட்ட சொன்னா அவர் அதையெல்லாம் கேட்குற நிலைமையில இல்ல. இந்த ஜோடி செம்மையா இருக்குல்ல, வீட்டுக்கு போலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு எம்சி கிளம்புறாரு. சோம்பேறி மாஸ்டருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு எவன் யோசிக்கிறாரு. சரியான ஹேண்ட்ஸையும் மந்திரத்தையும் யூஸ் பண்ணா மேஜிக் பவர் அதிகமாகும்னு எம்சி விளக்குறாரு. கேம்ல நம்பர்ஸ் மட்டும் ஏறும், ஆனா இங்க ஸ்பெல்லோட வடிவமே மாறுது. இது தனக்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்கும் பொதுவானதானு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவருக்கு மானா கண்ட்ரோல் கச்சிதமா வரும். மானா திரும்ப கிடைச்சதும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. இப்போதைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல சந்தோஷம். அவங்க குதிரையில கிளம்புறத ரென் ஆர்ஃபனேஜ் பொண்ணு மறைஞ்சி இருந்து பாக்குறா. அவங்க போனதும் அந்த கேன்யனுக்குள்ள போறா. செவுத்துல இருக்கிற குறியீடுகளை பார்த்ததும் அவளுக்கு ஷாக் ஆகிறா. அவளால அதை படிக்க முடியுது. இது ஆலன் எம்பையரோட எழுத்துக்கள். மறக்கப்பட்ட கடவுள்களின் காலத்து வரலாறு அது. ஒரு மூலையில இருக்கிற இன்னொரு குறியீட்டை பாக்குறா. மூளை பேலனால் தனித்து விடப்படும் என் நண்பனுக்கு அதுல எழுதியிருக்கு. அவ முகத்துல ஒரு சிரிப்பு. மக்களோட இதயத்தை தின்னுகிட்டு இருந்த ஆல்கால் கலக்கா அசுரனை அழிச்சு இருண்ட சக்திகளை தடுத்து நிறுத்தினது வேற யாரும் இல்ல, பேலன் த கிரேட். அவங்களுக்கு பிறக்கும் போதே கிடைச்ச அந்த ஆன்சியன்ட் லைப்ரரி அறிவால இதெல்லாம் அவளுக்கு தெரியுது. பேலடன் தான் இதை கட்டினான்னு எம்சி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா வழக்கம் போல அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம மாஸ்டர் சாதாரண ஆளு இல்லைன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறா. ஏன்னா அந்த பிளடி குயின் உட்டியாவே இவரை ஃபாலோ பண்றாங்கன்னா சும்மாவா? உட்டியா மாதிரி ஒருத்தரை அடிமையா வச்சுக்கிறது வரலாற்றுல கூட நடக்காத விஷயம். நம்ம எம்சி அந்த மாவீரன் பேலனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு அவ தப்பு கணக்கு போடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம எம்சி பயன்படுத்தின அந்த மந்திர வார்த்தைகள் அவளோட ஆன்சியன்ட் லைப்ரரியில கூட இல்லையாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எம்சி வேற லெவல்னு அவ உறுதியா நம்புறா. உட்டியா சொன்னது சரிதான்னு வெக்கப்படுறா. கேள்வி கேட்காம இத்தனை நாள் ஃபாலோ பண்ணதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா. அப்படியே நம்ம ஹீரோவோட ரசிகைகள் கூட்டத்தில் ஹராம் இன்னொரு யான்ட்ரி சேர்ந்துட்டா. சின்ன பசங்களை வச்சு என்னடா பண்றீங்க, சரி விடுங்க. அப்போ தாஸ் அங்க வரான். நம்ம மாஸ்டரை ஃபாலோ பண்ண அந்த முட்டாள் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு ரென் கேட்குறா. அவன் செத்துட்டான், நான் கொல்லல, அவனாவே தலை சுத்தி செத்துட்டான்னு தாஸ் சொல்றான். இதை உட்டியா கிட்ட சொல்லணும்னு கிளம்புறாங்க. இங்க ஜெனோனியா கவுண்டியில லேடி கைலியா டீ குடிச்சுக்கிட்ட யோசிக்கிறா. வதந்திகள் சொன்ன மாதிரியே அவர் இருக்காரு. உணர்ச்சியே இல்லாத முகம், அழகான கண்கள். என்ன ஃபேமஸ்னு சொன்னாரே அதுதான் இடிக்குதுன்னு யோசிக்கிறா. கவுண்ட் ஜெனோனியா வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சமூகத்துல எதுலையும் கலந்துக்காத தன்னை ஃபேமஸ்னு சொன்னது அவளுக்கு ஆச்சரியம். உண்மை என்னன்னா கலியா தான் உண்மையான மாஸ்டர் மைண்ட். அவங்க அப்பாவை பிளாக் மேஜிக் மூலமா கண்ட்ரோல் பண்ணி அவ தான் குடும்பத்தையே ரகசியமா நடத்திட்டு இருக்கா. தன்னை ஃபேமஸ்னு சொன்னதுனால தன்னோட ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அவ பயப்படுறா. இங்க நிறைய கண்கள் இருக்குன்னு அவர் சொன்னதை உன்னை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னதா இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. இது அப்படியே எமினன்ஸ் இன் ஷேடோ அனிமேல வர சீன் மாதிரியே இருக்குல்ல. அப்போ அவளோட வேலைக்காரன் ஒருத்தன் பதறிட்டு வரான். ஒரு பிரச்சனைன்னு சொல்றான்.
போய் பார்த்தா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண அனுப்புன ஸ்பை செத்து கிடந்தான். உடம்புல இருந்த சீல் உடையில. ஸோ அவன் எந்த ரகசியத்தையும் உளறன்னு வேலைக்காரன் சொல்றான். ஆனா கலியாவோட பார்வை வேற பக்கம் போகுது. இந்த ஸ்பைய கொன்னவங்க வேணும்னே அவங்க உடலை இவ ரூமுக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கலியா செம்ம கடுப்பாகிறா. என்னை கண்காணிக்கத்தான் அந்த ஆளை அனுப்புனேன்னு அந்த பையன் எம்சி எப்படி துல்லியமா கண்டுபிடிச்சான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோவை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ காட்சி டியூக் ஆலியாவின் எஸ்டேட்டுக்கு மாறுது. லாரியா அந்த மேன்சனின் அமைதியான நடைபாதையில நடந்து வரா. அவ முகம் ஏமாற்றத்திலையும் சோர்வுலையும் இருக்கு. அவ மனசு முழுக்க குற்ற உணர்வும் பழைய நினைவுகளும் ஓடுது. எதிர்பார்த்த மாதிரியே அந்த பேலசிய குடும்பத்து ஆளை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியுது. அவரு அண்டர்வேல்டோட மிக முக்கியமான நபர். அவங்க அப்பா மாதிரி அவருக்கும் குளிர்ந்த கண்கள் இருக்கு. அவரு மாதிரி ஆளை என்னைக்குமே பகச்சிக்க கூடாது. கடைசி நம்பிக்கையா அவர்கிட்ட உதவி கேட்டா. ஆனா நஷ்டம் வர எந்த டீலையும் அவர் ஏத்துக்க மாட்டார்னு அவளுக்கு தெரியும். அவளோட தந்திரமான உடன்பிறப்புகளா அவளோட அத்தனை சொத்துக்களும் அதிகாரமும் பறிக்கப்பட்டுருச்சு. மூத்த அக்கா மேரியன், ரெண்டாவது அண்ணன் கி, மூத்த அண்ணன் டமோன், ரெண்டாவது அக்கா பி. இவங்க 4 பேரும் அவகிட்ட ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்பா மேல இருந்த பாசத்தாலையும் கருணையாலையும் தான் இத்தனை நாள் அவ உசுரோட இருந்தா. ஆனா இப்ப எதுவும் நிச்சயம் இல்லாம ஆயிடுச்சு. நம்பிக்கையே இல்லாம மேன்ஷனுக்குள்ள நுழைறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு தனக்கு தானே முணுமுணுக்கிறா. அவ உள்ள நுழைஞ்சது வேலைக்காரங்க எல்லாம் பதறிட்டு அவளை நோக்கி ஓடி வராங்க. அவங்க குரல் நடுங்குது. லேடி லாரியான்னு அழுதுகிட்டே கத்துறாங்க. அவங்க முகம் பயத்துல வெளுத்து போயிருக்கு. லேடி பியும் கீயும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. லாரியாவுக்கு ஷாக்கு. அவ உடம்பு அப்படியே உறைஞ்சு போயிருச்சு. அவளால நம்ப முடியல. சொந்த குடும்பத்தையே குத்தி கொள்ற அளவுக்கு மோசமானவங்க இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்னு இதுல அர்த்தமே இல்லைன்னு யோசிக்கிறா. பயத்துல அவ இதயம் படபடக்குது. அப்போ டேமனும் மேரியனும் கேக்குறா. உடனே அவளுக்கு ஒரு பயங்கரமான காட்சியை காட்டுறாங்க. டேமனும் மேரியனும் ஒருத்தர் நெஞ்சில ஒருத்தர் கத்தியை விட்டுக்கிட்டு செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் லாரியா உடம்பு நடுங்குது. பயம் அவளை முழுசா ஆக்கிரமிக்குது. ஏன் இப்படி ஒரு சோகம் நடந்ததுன்னு அவ மனசுல குழப்பத்துல கத்துது. அதே நேரத்துல ஆலியா எஸ்டேட்டுக்கு வெளியே ரோடன் வேகமா போயிட்டு இருக்கான். அவன் உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு. வெற்றிகரமா அழிச்சாச்சான்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். இப்போ லாரியாவுக்கு நம்ம ஆலன் எம்சி முன்னாடி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. சீக்கிரமே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சூசகமா சொல்லி இருப்பாரு. அதை நினைக்கும் போது அவ நரம்பெல்லாம் பயத்துல ஜில்லுன்னு ஆகுது. அவளுக்கே உண்மை புரியுது. கவுண்ட் பேலசியோ குடும்பத்தோட உண்மையான மாஸ்டர் மைண்ட் இத்தனை நாளா தன் நகங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு சரியான நேரத்துக்காக காத்திருந்து இப்போ தன் ஆட்டத்தை ஆடி இருக்காரு. இதைத்தான் அவர் அன்னைக்கு அர்த்தமா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரே ராத்திரியில டியூக் குடும்பத்தோட ஒரே வாரிசா அவ மாறிட்டா. ஒரு கசப்பான சிரிப்பு அவளிடம் இருந்து வருது. எப்பேற்பட்ட பயங்கரமான டெவில் கூட நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறா. ஆனா இனிமே பின்வாங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அவருக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு இப்போதான் பார்த்தா. ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பாதை எவ்வளவு இருட்டா இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்த வழியில தான் நடந்தாகணும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறா. அவ கண்ணுல திடீர்னு ஒரு உண்மை தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.